இஸ்லாமியர்களின் கடமையான 5 கடமையில் ஒரு கடமையை ஹஜ்ஜி கடமையை முடித்துவிட்டு தமிழ்நாட்டிலிருந்து புனித ஹஜ்ஜி யாத்திரைக்காக 6363 பேர் சென்றிருந்தார்கள். அதன் தொடர்ச்சியாக 5வது விமானத்தின் மூலம் இன்றைய தினம் 401 ஹாஜிமார்கள் புனித ஹஜ்ஜி யாத்திரை முடித்துக் கொண்டு இங்கே வருகை தந்தார்கள். மாண்புமிகு முதலமைச்சர் சார் அவர்களின் ஆலோசனைப்படி அவர் ஆணைக்கிணங்க இன்றைய தினம் புனித ஹஜ் யாத்திரை முடித்து வந்த அத்தனை ஹாஜிமார்களையும் நாங்கள் இங்கே மனமுகர்ந்து அவர்களுக்கு வரவேற்பு தந்தோம், வரவேற்றோம். வர இருக்கின்ற நாட்களிலே தமிழக அரசாங்கம் புனித ஹஜ் யாத்திரை செல்லும் ஹாஜிமார்களுக்கு கடந்த ஆட்சி காலத்தில் 25,000 ரூபாய் மானியமாக கொடுத்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் வர இருக்கின்ற துல்ஹஜ் மாதம் ஹஜ்ஜி செல்லக்கூடிய யாத்திரைக்கு செல்லக்கூடிய ஹாஜிமார்களுக்கு முதலமைச்சர் அவர்களின் கவனத்தில் சென்று அந்த ஹஜ்ஜி மானியத்தை 25,000 50,000 தர வேண்டும் என்று அவருக்கு கவனத்துக்கு எடுத்து சொல்லப்படும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டுமில்லாமல் ஹஜ்ஜி யாத்திரைகள் இங்கே வரும்போது தமிழ்நாட்டிலிருந்து எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வரும்போது அவங்க திருநெல்வேலி, விருதுநகர், தென்காசி போன்ற இடத்துல வரும்போது இப்போதைக்கு அவங்க தங்குமிடமாக ஹஜ் ஹவுஸ் சூளையில் இருக்கக்கூடிய ஹஜ் ஹவுஸாக செயல்பட்டு இருக்கின்றது. ஆனால் இங்க இருக்கக்கூடிய பக்கத்தில் ஒரு 140 கோடி மதிப்பில் ஒரு ஹஜ் ஹவுஸ் கட்டப்பட இருக்கின்றது. அந்த ஹஜ் ஹவுஸ் கட்டப்படுவதை துரிதப்படுத்தி வரும் இந்த ஹஜ் செக்ஷாரில் துல்ஹஜ் மாதம் புனித ஹஜ்ஜிக்கு செல்லக்கூடிய அந்த ஹாஜிமார்களுக்கு பயனளிக்கும் விதமாக அது முடிக்கப்படும் என்று முதலமைச்சர் கவனத்துக்கு கொண்டு செல்லப்படும். அது மட்டும் இல்லாமல் ஹஜ் யாத்திரைகளின் எண்ணிக்கை கேரளா போன்ற மாநிலங்களில் 14,000 சில ஹஜ் யாத்திரைகள் போறாங்க. கர்நாடகா போன்ற மாநிலத்திலிருந்து 8,000-9,000 ஹஜ் யாத்திரைகள் போறாங்க. அது சென்சஸ் அடிப்படையில் கொடுக்கப்படுதுன்னு ஒரு தகவல் சொல்றாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கடந்த முறை ஆண்ட அரசாங்கம் முறையாக அழுத்தம் கொடுக்காமல் ஹஜ்ஜி பயணிகளை உயர்த்த வேண்டும். ஏன்னா இன்னைக்கு 6,663 பேர் மட்டும் தான் இங்க யாத்திரையா போயிருக்கிறாங்க. வரும் ஹஜ்ஜி நாட்களில் தமிழக அரசாங்கம் முறையாக மத்திய அரசாங்கத்திற்கு அழுத்தம் கொடுத்து தமிழ்நாட்டிலே இஸ்லாமிய மக்களின் அரணாக, இஸ்லாமிய மக்களின் பாதுகாவலராக இஸ்லாமிய மக்கள் அந்த 5 கடமையிலே ஹஜ்ஜிக்கு செல்ல வேண்டும் என்று ஒரு நல்ல நோக்கத்தோடு இந்த ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் மரியாதைக்குரிய சார் அரசாங்கம் அந்த எண்ணிக்கையை உயர்த்தி தரும் என்பதை இந்த இடத்துல நான் தெரிவிச்சுக்கிறேன். இல்ல இப்ப ஹஜ் ஹவுஸ் பாத்தீங்கன்னா நம்ம கெட்டுறதே ஏர்போர்ட்டுக்கு பக்கத்துல இருக்கணும்ன்ற ஒரு அடிப்படையில் அவங்க ஒரு 10 நிமிஷம் பயணத்துல வரணும் கெட்டுறாங்க. நீங்க மற்ற இடத்துல அது கெட்டிட்டா இப்ப இங்க இருக்கக்கூடிய ஹாஜிமார்களுக்கு ஒரு சிரமத்தை ஏற்படுத்துன்னு கேட்டீங்கன்னா ஒரு 2,500 பேர் ஹாஜிமார்கள் இருந்தால்தான் ஒரு பன்னாட்டு விமான நிலையத்தில் அந்த ஹஜ்ஜிக்கு செய்யக்கூடிய ஒரு ரூலை கொண்டு வர முடியும். இப்ப தமிழ்நாட்டில இருந்து இன்னைக்கு போன ஹஜ் இந்த வருஷம் போனவர்கள் 6363 என்ற நம்பர்ல போயிருக்கிறாங்க. அப்போ நீங்க கடந்த வரும் ஹஜ்ஜி காலத்துல 2,500 பேர் அங்கே குறைவாக இருந்தால் இங்க சென்னையில இருந்து கேன்சல் ஆயிரும். அப்ப இது சென்னை வரக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா டிஸ்ட்ரிக்ட்ல வரக்கூடிய ஹாஜிமார்களுக்கு இங்க இருக்கக்கூடிய ஹஜ் கமிட்டி, ஹஜ் ஹவுஸ் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் பல பெசிலிட்டியை செஞ்சிருக்காங்க. அவங்களுக்கு தங்கும் விடுதியை கொடுக்கறாங்க, அவங்களுக்கு சாப்பாடு ஏற்பாடு கொடுக்கறாங்க. இங்க வரும் ஹாஜிகளை அவங்க லக்கேஜை கொண்டு போய் அவங்க எங்க போறாங்களோ அந்த விமான வரைக்கும் கொண்டு போய் சேர்க்கறாங்க. வர ஹாஜிகளை பணிவிடை செய்து அவங்களுக்கு உணவு தேவையை பூர்த்தி செய்து ஸ்நாக்ஸ், டீ போன்ற தேவைகளை பூர்த்தி செய்து ஹாஜிகளுக்கு லக்கேஜை கொண்டு இங்க விட்டுட்டு இவங்க இன்னைக்கு சாயங்காலம் ட்ரெயினா இருக்கலாம், ஒருத்தவங்களுக்கு நாளைக்கு காலையில பிளைட்டா இருக்கலாம்,
இவங்களை கொண்டு போய் இங்க இருக்கக்கூடிய சூழலில் இருக்கக்கூடிய ஹஜ்ஜி தங்கும் விடுதியில வைத்து அவர்களுக்கு உணவெல்லாம் ஏற்பாடு செய்து தரும். இது ஒரு கரெக்டான நெறிமுறையை ஃபாலோ பண்றாங்க. இப்ப நம்ம கட்ட போற ஹஜ் ஹவுஸ் வந்து மிகப்பெரிய ஹஜ் ஹவுஸா இருக்கு. இதே போதுமானமா இருக்குன்னு பாக்குறேன். இல்ல இதுல 2500 பேர் தேவைன்னா நீங்க பன்னாட்டு நாடுகள்ல அலோடு பண்ண முடியும். இங்க இருக்கக்கூடிய மத்திய அரசாங்கத்தை அழுத்தம் கொடுத்து நம்ம நம்பரை வந்து ஒரு சென்சஸ் அடிப்படையில் கொடுத்தாலுமே கேரளா போன்ற அரசாங்கம் அழுத்தம் கொடுத்து நம்பரை வந்து உயர்த்துறாங்க. கடந்த ஆட்சியாளர்கள் அதை முறையாக செய்யல. கண்டிப்பாக ஹானபிள் சீஃப் மினிஸ்டர் விஜய் சார் கவர்மெண்ட் அதுக்கான அழுத்தத்தை கொடுக்கும். நீங்க கேட்கிற மாதிரி அடுத்த ஹஜ்ஜிலேயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 8000 பேரோ 9000 பேர் இருந்தா எந்த திருச்சி பன்னாட்டு விமான நிலையம் சென்னை பன்னாட்டு விமான நிலையத்தில் பிரிச்சு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது அவங்களுக்கு வந்து இதுதான் சுலபமா இருக்கும் நான் சொல்றேன். நேற்று முன்தினம் கூட சேலத்தில் தாவேகா நிர்வாகி கைது செய்யப்பட்டிருக்காரு. பெண்களை வந்து ஆபாச பணம் எடுத்ததுனால இது போன்ற சம்பவங்களால தொடர்ந்து மக்கள் மீதான அந்த நம்பிக்கையை இழந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறோம்னா இது சார் நீங்க கடந்த ஆட்சி காலம் சொல்றாங்கன்னா ஒரு எதிர்கட்சி வந்து சேட்டை வார அடிக்கக்கூடிய வார்த்தை தான். கடந்த முறை ஆட்சி ஆண்டவர்கள் என்ன ஆட்சியை செஞ்சாங்கன்னு பார்க்கணும். 2 வயசுக்குள்ளே யார் பாலியல் வன்கொடுமை செய்து மர்டர் பண்ணா? விமான பணிப்பெண்ணுக்கு திமுக கவுன்சிலர் பாலியல் வன்கொடுமையில ஈடுபட்டாரு. இதெல்லாம் வந்து நடந்திருக்கு. இப்போ ஆட்சி கட்டில வந்து 30 நாள் ஆயிருக்கு. இதை ஒரு பார்ட்டியை சார்ந்து ஒரு பொய்யான தகவலை செய்யறாங்க. காவல்துறை இருக்கு. காவல்துறை வந்து முதலமைச்சர் கையில இருக்கு. இன்னைக்கு சட்ட ஒழுங்கு எப்படி டே 1ல பெண்களுக்கு பாதுகாப்புன்னு ஒரு தனி பிரிவை வந்து உருவாக்கி இருக்காரு. தமிழ்நாட்டில் போதை இல்லாத தமிழகத்தை ஒரு வந்த டேலே வந்து அதுக்கான ஜிஓ பாஸ் பண்ணிருக்காரு. டாஸ்மார்க்னால தமிழக அரசாங்கம் பாதிக்கப்படுதுன்னு 717 கடையை வந்து உடனே மூடி இருக்கிறார். கடந்த ஆட்சி காலத்தில் நம்பரை மாத்தினாங்க. ஹைவேல இருக்கிற டாஸ்மாரை கொண்டு போய் சந்துக்குள்ள வச்சு நம்பரை மாத்தினாங்க. முறையாக பாதிக்கப்படக்கூடாதுன்னு இதுதான் மனித நேயம், இதுதான் சமூக நீதி. கோவில் பக்கத்தில் இருக்கக்கூடிய சர்ச்சு பக்கத்தில் இருக்கக்கூடிய மசூதி பக்கத்தில் இருக்கக்கூடிய டாஸ்மார்க் இருக்கிறாங்கன்னா அத்தனை மக்களுக்கும் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்ற முதலமைச்சர் எல்லா மக்களுக்கும் பாதுகாப்பாக இன்னைக்கு தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கா சீரா செய்யறான்னு பாருங்க. சார் போலீஸ் அதுக்கான யார் தவறு செய்தார்களோ கடமையாக நடவடிக்கை எடுக்கப்படும். அதுல என்ன நடந்திருக்குன்னு சொல்லி விசாரிப்பாங்க. அதுக்கு சார்ந்த முதலமைச்சர் கட்டுப்பாட்டிலே அந்த துறை இருக்கு. கண்டிப்பாக கூடிய விரைவில் தவறு செய்தவர்கள் மீது கடுமையான தண்டனை. எதிர்கட்சி என்ன விமர்சனம் வைக்கிறாங்கன்னா நீங்க வெறும் ரீல்ஸ் ஆட்சி தான் நடத்திட்டு இருக்கீங்க அப்படின்றாங்க. இது வந்து அஜிக்காக வந்திருக்கேன் சார். இது வந்து பாத்தீங்கன்னா சார் நாங்க ரியல் ஆட்சி நடத்திட்டு இருக்கிறோம். ரீல்ஸ் ஆட்சி நடத்த நீங்க வந்து நல்ல ஆட்சி நடத்திருந்தா திருப்பி வந்திருக்கணும்ல. முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் உதயநிதி திருப்பி வந்திருக்கணும்ல. நீங்க போர்ட் அவுட் ஆயிருக்கீங்களா குளத்தூர்ல. அப்ப இன்னைக்கு நீங்க நடத்துற ஆட்சியை பார்த்து மக்கள் சந்திச்சிருச்சு உங்களை வீட்டுக்கு அனுப்பிச்சிருக்காங்க. அப்ப நல்லாட்சி தருவாருன்னு சொல்லி நீங்க சொல்லக்கூடிய ரீல்ஸ் ஆட்சி இல்ல, இவர் தான் ரியல் ஆட்சி, தமிழ்நாட்டில் இவர் தான் வந்து உண்மையான முதலமைச்சர்னு ஹானபிள் சீஃப் மினிஸ்டர் விஜய் சாருக்கு வாக்களிச்சிருக்காங்க. புரியல. பெண் நிர்வாகி எதற்காக சொல்றாங்க, யாரு தூண்டப்பட்டிருக்கிறா, எதற்காக சொல்றாங்க, யார் தூண்டப்பட்டிருக்கா, அவங்க பின்னாடி யார் இருக்காங்க, இதெல்லாம் விசாரணை இருக்கு சார். விசாரணை அடிப்படையில் முடிவு செய்யப்படும். சொல்றதெல்லாம் நடந்துருமா?